It's the rise of the dragon. இப்படிதான் நல்லா அடி வச்சுருக்கா. ஏங்க அதே தாங்க நடக்குது திரும்ப திரும்ப. ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் புதுசாக நம்ம பிளாஸ்டிக் ஜென் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ட்ரான்ஸர் வி, ட்ரெஸ்ஸில் வி, அது ரெண்டுத்துக்குள்ளேயும் நம்ம பேட்டில் பார்த்தோம். அதில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸர் தான் நம்ம ஜெயிச்சிட்டு இருந்தது. ஏன்னா அதை பவர்ஃபுல்லான பிளேயர், 2 மூடு வச்சிருக்கு. அதை யூஸ் பண்ண பிளேயரும் நல்ல பவர்ஃபுல்லான பிளேயர் காய். இப்போ நம்ம இது வரைக்கும் பஸ்ட்டில் பார்த்த பிளேயர் எத்தனை? ஸ்ப்ரைஸ் அண்ட் ரிக்வயம், ஆல்டர் காக்னைட், ஜெனசிஸ் ஃபைட்ரேட். இவங்க 3 பேர்த்துக்கூடையும் ட்ரெஸ்ஸில் ட்ரான்ஸர் மோத வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போமா? ஓகே, பிளாஸ்டிக் ஜென் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தள்ளி இருக்க ஒரு ஃபஸ்ட்டு பேபியோட எப்படி ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க. இருந்தாலுமே எவல்யூஷன் பேபியோட வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான், அது சின்ன பேபிஸ் தான். நம்ம ஒன்றும் டிபி கூடயோ சர்ஜு அந்த மாதிரிலாம் நம்ம போகல. அதனால் ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கே தெரியும் சும்மா அது ஜெயிக்குதா இல்லையா. இப்போ ஜெயிச்சதுன்னா ரொம்ப இதாக நல்லா இருக்கும்ல, ஜெயிக்குதா என்ன அதோட சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு பேரோட உள்ள தூக்கி வைப்போம். நம்மளோட மெயின் பிளேயரான ட்ரான்ஸர் வி மற்றும் நம்ம உறவினர்களான ஜெனசிஸ் வால்ட்ரியாக், ஸ்ப்ரைஸ் அண்ட் ரிக்வயம், ஆல்டர் காக்னைட், இவங்க 3 பேர் விசஸ் நம்ம ட்ரான்ஸர் வி. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்க கூடிய மேட்ச் பார்ப்போம். எத்தனை பாயிண்ட் வைக்கலாம்? நம்ம சீரீஸில் வர மாதிரி பெஸ்ட் ஆஃப் 3 வச்சுருவோம். 3த்துல ஃபஸ்ட்டெலாம் கிடையாது. இதில் 2 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வேணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெனசிஸ் கூடயே நம்ம ஃபஸ்ட் மேட்ச் வைப்போம். 2 பேரும் முக்கியமான கேரக்டர்ஸ். ஓகே, நம்மள்கிட்ட அந்த 2 ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் விடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் லான்ச் பண்ணுவோம். பரவாயில்லங்க, நல்லாவே டஃப் தரான். நம்ம ஜெனசிஸை கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஜெனசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நம்ம ரீபூட் போயிட்டப்ப இப்போ ஸ்டாமினா சுத்தமாக போயிடும். நம்ம தலைவன் ஜெயிச்சிட்டான். இப்போ பாருங்க மேட்சை. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜெனசிஸ் விடுவோம், என்ன எதுன்னு பார்ப்போம். இப்போ மேட்ச் மாறிடுமோ? நம்ம டிரான்ஸை சுற்றுறதெல்லாம் பார்த்தா ஸ்டாமினா குறையாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் டப்புன்னு ஸ்டாமினா டப்ப இதாக வந்துட்டாங்க. இப்போ இந்த டைம் டிரான்ஸ்ஃபர் தான் சொல்லலைங்க. லாஸ்ட் வீடியோ சொன்னது லைட்டாக ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் தருது அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம் நின்றுடுச்சு. நின்னதுக்கப்புறம் இந்த வீல்னால லைட்டாக 2 மூவ்மெண்ட் தந்துருக்கு. சூப்பருங்க. இப்போ எதை ஃபஸ்ட்டு விடுறதுமே தெரியலையே. விடுங்க, ட்ரான்ஸ்ஃபரே விடுவோம். அவன் தானே ஜெயிச்சிருக்கான். லாஸ்ட் மேட்ச், டிசைடிங் மேட்ச்சு. வாய்ப்பு இல்லைங்க. நம்ம ஜெனசிஸ் கூடயே தூக்கிடுச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு எடுக்கூடலாம் ஏன்னு தெரியலங்க. நல்லா சுற்றுறப்ப பார்த்தாக்கா ஸ்டாமினா போகாத மாதிரியே தான் இருக்கான். நம்ம ஆளுக்கு ரீகேரிங் பவர் அதிகம்ன்றனாலேயே அந்த அதுவும் இது 2 ஸ்டாமினாவை சுற்றுறப்போ ஒன்றும் இது குறைய மாட்டேங்குது. லாஸ்ட்டாக நம்ம ரீபூட் எடுக்கிறோம்ல, அப்போ தான் நல்லா அடி உழுகுது இருக்கு நல்லா. சரி விடுங்க. இப்போ அடுத்து ஆல்டர் காக்னைட் தலைவனை லாஸ்ட்டாக பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இதையும் போய் இப்படி சுற்றுறேங்க, டைப் பண்ணுறேங்க.
3, 2, 1. ரெண்டுமே அட்டாக்கிங்க்கு வாய்ப்பே இல்லை. சரி விடுங்க, நம்மளால தோத்துட்டாப்புல. 3, 2, 1. 3, 2, 1. இந்த டைம் நல்லா ஹெவியாக விட்டுருக்கேன். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. இது சுற்றுறப்ப பாருங்க, என்னமோ செம்ம பஸ்ட் ஜெயிக்கவா சுற்றுது. ஏன்னா லான்சர் நல்லா ஸ்பார்க்கிங் லான்சர் மாதிரியா நல்லா ஸ்பீடாக சுற்றுது, அப்புறமா ஸ்லோவாகிடும். இந்த டைம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. போடு, இந்த டைம் ஜெயிச்சிச்சு. ஐயோ பஸ்ட்டு நினச்சி இதை போய் நான் கரெக்டிகிட்டே இருக்காங்க. 1, 2, 3, 2, 1. நம்மளால் பஸ்ட்டு கூட ஜெயிக்கவே மாட்டேங்கிறான். இவங்க கூடயே ஜெயிக்கல, தலைவன் கூட என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. தலைவனையா இருக்கும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 3, 2, 1. சார் தப்பா விட்டேன், ரீதி விடுவோம். 3, 2, 1. ஓவர் பவர்ல 3, 2. பஸ்ட்லேயே ஃபுல்லாக கதற விடுறாரு லெஜண்ட்ஸ். ப்ரைஸும் வைக்குவாங்க. பிளாஸ்டிக் சென்டர் விடுமா, சும்மா அந்த பேலன்ஸ் மாதிரியே வச்சுருக்கோம். அதுன்னு பார்ப்போம். ஐயோ திரும்ப போய் சுற்றுறேன். பேலன்ஸ் மாதிரியே வச்சுருக்கோம். அதுன்னு பார்ப்போம். ஐயோ திரும்ப போய் சுற்றுறேன். 3, 2, 1. 3, 2, 1. ஒன்று அடி போடு. சரியா இப்பெல்லாம் நல்லா அடி கொடுத்தா சொல்லி போன் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பெட்ரோல் உள்ள போய் வீட்டுல நமக்கு என்ன. ஐயோ ஐயோ என்னங்க இது, ஆல்ட்ருக்காங்க கூட தான் தோத்துட்டு லைசன் லைக் வேணா போய் பஸ்ட் பண்ணிட்டான். அடே பஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பிளாஸ்டிக் சொல்லி எப்படியும் நம்ம பஸ் பண்ணாதுன்றதுனால தான் பஸ்ட்டுக்கெல்லாம் பாயிண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். எப்படி பஸ் பண்ணா? ஐயோ ஏங்க நம்பவே முடியல. சரிங்க, இன்னொரு மேட்ச் பார்ப்போம். 3, 2, 1. 3, 2, 1. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் அண்ட் ரப்பர் இருக்கு. இந்த ஃப்ரீட ஃபேஃப்னியருக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குதுமா. ஃபேஃப்னியர் ஸ்லோ மோஷன் பஸ்ட்டுன்பாங்களே, அது ஏன்னா ஆப்பனண்ட் வந்துட்டு ஸ்லோ மோஷன் ஃபேஃப்னியர் சுற்றுறப்ப ஆப்பனண்டோட பேப்ளேட் வந்து அந்த ரப்பர் அடிக்கிறப்ப ஃப்ரிக்ஷன் காரணமாக அந்த ஆப்பனண்ட் பேப்ளேட் நின்ன இடத்துல ரொட்டேட் ஆகி பஸ்ட் ஆகிக்கும். இப்போ ஏன்னா இந்த பேப்ளேட் ஃபேஃப்னியர் பேப்ளேட் வந்து ஸ்லோவாக சுற்றணும். அதுவே ஸ்பீடாக சுற்றுறப்ப என்ன ஆகும்னாக்கா அதுவே அது பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா இது உடம்புல தான் ரப்பர் இருக்கு, இது பிளாஸ்டிக்கு, இது பஸ்ட்டும் ஆகாது. இப்போ என்ன ஆகும், இந்த ரப்பரில் படுறப்ப இங்கே பட்டு போகிறதுக்கும் இந்த ரப்பரில் படுறதுக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, உரசும் போது அந்த ஃப்ரிக்ஷன் ஆகுதுல, ஒட்டுது இல்லை ரப்பர்ன்றாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா இப்படி அடிக்குதா, இந்த இடத்துல படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளிக் ஆகும். இப்படி மறுபடியும் இன்னொரு தடவை இந்த இடத்துல மறுபடியும் எதார்த்தமாக படுறப்ப இன்னொரு கிளிக் ஆகும். லாஸ்ட் டைம் மறுபடியும் இன்னொரு ரப்பர் ஏதாச்சும் இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு ரப்பர் இப்படி அடிக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா ஃபுல்லாக இப்படி கிளிக் ஆகி இப்படி விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் ப்ரைஸ் அப்படி. ஐயோ அதனால ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன் ரீசனுக்கு.
பஸ்ட் பண்ணிடுச்சு போய் போய் தோத்துன்னு ஸ்டாமினால ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல. பஸ்ட் மிஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டாக ஒரே மேட்ச் மட்டும் பார்த்துக்குவோம் ஸ்பைசன் கூட. அது எனக்கு என்னமோ 3-1 3-1 மட்டும் வெட்டிட்டீங்க. நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்ட. ஏய் ஏன்னா அழுகுற? ஒரு வெட்டு கூட. ஏய் சீ ஏன்னா அழுகுற இருக்க நீ? என்னை மட்டும் வெட்டிட்டே இருக்காங்க. ஐயா டேய் அழுகாதடா. ஏங்க அதே தாங்க நடக்குது திரும்ப திரும்ப. ஏன்னா இது எதிரியுமே ரப்பர் கிடையாது, ஃப்ரிக்ஷன் பிளாஸ்டிக் அடிக்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது. இது என்ன சதறிட்டு விழுகுது ஃபர்ஸ்ட். ஐயோ ஓ இந்த வீடியோ ஹைலைட்டே இதான். சரிங்க, நம்மால் என்னதான் நம்மால் ஸ்டாமினா ஜெயிச்சிருந்தாலும் 2 times பஸ் பண்ணது டிரான்ஸ்ஃபர் தான். எப்படி இருந்தாலும் கிங்கு டிரான்ஸ்ஃபர் கப்பு டிரான்ஸ்ஃபருக்கு தான். இவங்க 3 பேருக்கு கூட தோத்ததை விட நம்மளால பஸ்ட் பண்ணதுதான் இப்ப ஹைலைட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க 2 பேர்த்தையுமே நம்மால் ஜெயிச்சிருவான், பஸ்டே பண்ணுவான். அப்படிப்பட்டது இந்த ரெண்டும். இதுங்க 2 கூடயும் நம்மால் தோத்துட்டு இதுங்களுக்கே தலையான இவங்க ஸ்பைசனை போய் நம்மளால பஸ்ட் தோக்க கூட அடிக்கல, பஸ் பண்ணிட்டு. சூப்பர் மேட்ச், உண்மையாக சரியான இன்ட்ரெஸ்ட்டுங்க, நல்லா இருக்கு. எனக்கு இப்போதான் இந்த மாதிரி கொஞ்சம் குரூப்பாக பேபியோட கூட மேட்ச் விடுறப்ப அந்த என்ஜாய் பண்ண முடியுது. அந்த இதை உண்மையாக நல்லா இருந்துச்சு. சரிங்க, இந்த மாதிரி தான். இந்த நாளைக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு மேட்ச் பார்ப்போம். அவன் யாரை பஸ் பண்ண போறான்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.